ஹாய் வணக்கம் நண்பர்களே. இந்த லீவில் விட்டாங்கங்க. குழந்தைங்களோட பயங்கர பிஸி. சுகர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியுன்ற மாதிரி நம்மளோட ஹெல்த் எப்படி ஆகுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்பப்போ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிற மாதிரி ஆகிடுது. இந்த குழந்தைங்க லீவில் இருக்கனால மறுபடி பாஸ்தா சிக்கன் இப்படி தாங்க ஓடிட்டுருக்கு. மேக்ஸிமம் அவங்க ரொட்டீனாக ஃபுட்டை கரெக்டாக எடுத்துக்கிறது இல்லை. எதெல்லாம் நல்லது இல்லையோ அதை தான் சாப்பிட்றாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாதி நேரம் நம்மளை கற்ற விட்டே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இப்படிலாம் விளையாண்டுட்டு இருந்தால் நல்லா தான் இருக்குது பார்க்க. ஆனால் எந்நேரம் சண்டை ஏதாவது ஒன்று இவங்களை கமிட் பண்ணி எதுலையாவது ஒன்று உட்கார வைக்கிறதே பெரிய சாதனையாக இருக்குங்க. குழந்தைங்கள பார்க்குறது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு போயிட்டுருக்கு. ரொட்டீனு மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மீன் குழம்பு, மீன் வறுவல். ஏதோ முடியலைனாலும் குழந்தைங்க சாப்பிடணும்ல, அவர் சாப்பிடணும். வெளியில் ஃபுட்டு கிடைக்காது நோம்பு டைம். முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் நம்ம ஊரில் தான் பண்ணுவாங்க. இங்கே இதெல்லாம் பண்ணாதீங்கன்னாலும் கேட்குறதில்ல. நம்ம அன்போடு இருந்தால் போதுங்க. இது செய்யணும் அது செய்யணுன்னுலாம் இல்லை. ஓகே, அதுக்கு மேலே அவங்களோட விருப்பத்துக்காக. இத்தனை வயசாகிடுச்சு, என்னடா நம்மளாம் சேர்த்து வச்சுருக்கோம், என்ன நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு யோசித்தோடனே நிறைய மனுஷங்களை நம்ம சம்பாரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு தாங்க எனக்கு அடிக்கடி தோணும். நல்ல மனுஷங்களை சம்பாரித்து வச்சுருக்கோம், நல்ல மனசுள்ளவங்களை சம்பாரித்து வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு யோசித்தா நல்ல எண்ணம் இருக்குதுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எண்ணம் இருக்குது. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது. போட்டி பொறாமை இல்லை. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? இந்த மனசு இருந்தாலே போதும். நம்ம எப்போவும் நிம்மதியாக இருக்கலாம். நம்மளை சுற்றி உள்ளவங்கள நிம்மதியாக வச்சுருக்கலாம். சும்மா சொல்லணுன்றக்காக பேசணுன்றக்காக கிடையாதுங்க. வாழ்ந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் அந்த வாழ்க்கையோட ருசி அப்படின்ற மாதிரி தான். நம்ம யாரை பற்றி யோசிக்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, அதாவது அப்படி வாழ்கிறது வேறு ரகம். எதுனாலும் ஒரு விஷயங்கள் மற்றவங்களுக்காக நிற்கிறது அது ஒரு சிலரோட சுபாவம். நம்ம பிறவி குணத்தை மாற்ற முடியாதுன்ற மாதிரி நமக்கு என்னன்னாலும் சுட்டு போட்டாலும் சுயநலமாக வாழ வராது. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு அப்படி யாருக்கும் எந்த கெடுதல் இல்லாமல் எந்த போட்டி பொறாமல் இல்லாமல் வாழ்கிறது அது ஒரு தனியான சந்தோஷங்க. என் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு நான் பஹ்ரைனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. கை காமிச்சு இதில் தான்ப்பா நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாருங்க. இதுவே ஒரு 5-6 வருஷம் போச்சுங்க. இதை கடக்கும் போதெல்லாம் ஒரு தடவையும் நான் சொல்லுவேன் பசங்க சொல்லுவானுங்க, அம்மா ஏம்மா இதை வீடியோ எடுக்கிற, இதுதான் என் வீட்டுக்கார் வந்து பார்த்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அம்மா அப்படின்னா, ஆமாடி பஹ்ரைனில் என் வீட்டுக்காரோட ஃபஸ்ட்டு சைட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனோங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகல, நம்ம தமிழ் சந்தை கடையில் முந்திரி பழமும் அது என்ன நொங்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் இருந்ததுங்க. அது பார்த்தோங்க. சரி போய் வாங்கலான்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு சீலிட்டேன்னான்னு சொல்லிகிட்டு இருந்தோம். சரி வாங்க போகலான்னு திடீர்னு 9:30க்கு பிளான் பண்ணோம். ஒரு 8 அப்படி பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் கிளம்பும்போது 9:30 9:45 ஆகிடுச்சு. கடை இருக்குமான்னு தெரில. அவசரமாக போனாங்க. போயிட்டு ஏன்னா அந்த துவர்ப்பு சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு புண்ணெல்லாம் ஆற்றுன்னு சொன்னாங்க. எனக்கு தான் இந்த ட்ரிப்பு ஏற்ற போனோம் ஹாஸ்பிட்டலில், ரொம்ப முடியாமல் வந்துருச்சு லாஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி முடியாமல் வந்தது நான் இப்போது அதுவாது கொஞ்சம் சுதாரிப்பு இருந்தது இந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் இப்போ முடியாமல் வந்தப்பெல்லாம் கான்சியஸே இல்லாமல் கிடந்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. அதனால சும்மா அந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சு ஆட் பண்ணேன். அப்போ தமிழ் கடைக்கு போனோங்க. அங்கே போனால் ஆக்சுவலாக நாங்கள் தேடி போனது முந்திரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் முந்திரி பழம். அது ஊர்லலாம் நாங்கள் துவர்ப்பாக இருக்கும்ல, நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப டேஸ்ட். அது வாங்குறதுக்காக தான் போனோம். ஆக்சுவலாக அது இல்லை, ஏதோ ஆப்பிள்னு சொன்னாங்க. அது ஏதோ நீர் ஆப்பிள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது வாங்கலை. மற்றது அது என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சேவு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வாங்கிட்டு வந்தோங்க. ஓரளவு கீரை, எல்லா கீரையும் ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது, நல்லா இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்தோம். பூ இருந்தது. அப்புறம் இந்த ஐட்டங்கள்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் ஓனரோட தம்பி ஒய்ஃபும் அண்ணன் ஒய்ஃபும் அவங்க எங்கள் வீட்டில் முன்னாடி விளக்கு வச்சுருப்போம் டெய்லி, எப்போவுமே வெள்ளி செவ்வாய்க்கு ஃபுல் டே எரியும். அதை பார்த்துட்டு கேட்பாங்க. சில பீப்புள்ஸ் ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணுற மாதிரி நடந்துக்குவாங்க. அதாவது நம்ம சாமி கும்பிட்றதை பார்த்தே சில பேர் மற்ற ஆளுங்க, ஆனால் சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. சில பேர் ரசிப்பாங்கங்க.
ஆனால் நான் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்த ஏரியாவில் உள்ளவங்க அதை பார்த்து ரசிக்கிறாங்கங்க. அதனால் அவங்க கேட்டாங்க எனக்கு ஒரு விளக்கு வேணும்னு. பர்டிகுலராக ஒரே ஒரு விளக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக சூஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க கொடுக்குறது. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் ஓனர் எப்போ மேலே வந்து வரும்போதெல்லாம் எப்பப்பெல்லாம் சாமி கும்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அந்த சாமி இதெல்லாம் வச்சுருக்கதை பார்த்து இது என்ன அது என்ன, எத்தனை மணிக்கு பூஜை வைப்பீங்க, விளக்கு எப்போல்லாம் வைப்பீங்க அப்படிலாம் கேட்பாருங்க. பயங்கர ரெஸ்பெக்டாக நடப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சிலர்லாம் ஹெசிடேட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்கள்ல. இங்கே உள்ளவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப. அவங்க விளக்கு கேட்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு வாங்குறதுக்காக ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே உள்ளவங்க இப்போ நாங்கள் இருக்க ஏரியாலலாம் ரொம்ப அதாவது நம்ம வில்லேஜ் பீப்புள் பயங்கர ஒரு மாதிரி கல்ச்சராக வாழ்வாங்களே அது மாதிரி இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே எந்த பயமே இல்லை, பயங்கர ரெஸ்பெக்டாக நடந்துக்குவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கல்ச்சர் ஓரியன்டாக ரொம்ப ஒரு மாதிரி நல்ல கல்ச்சராக வளர்றாங்க. இங்கே பசங்களும் இருக்கட்டும், இந்த ஏரியாவே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். முந்திரி பழமும் நொங்கும் வாங்க வந்தோம். பச்சி மாவு வந்து நம்ம முந்திரி பழமும் எங்க எது முந்திரி நொங்கும் வாங்க வந்தோம். இந்த பிளாக்கா இருக்கு அங்க இருக்கும் பாருங்க, கீழே வட்ட இருக்கா. ஒருவேளை அந்த மாலையில பூ வெத்தலை தாமரை எல்லாமே இருக்கு. என்ன விசேஷம்? தாமரை இது தமிழ் வருட பிறப்பு பொன்னாங்கண்ணி கீரடி. என்ன வேணும்? சும்மா டைம் என் அப்பா கேட்க சொன்னியா? ஏதோ சொன்னாங்களே லூசா வேப்பில மரியாதை பண்ணுவாங்க. அது எடுங்க பார்க்கலாம். அப்போ வேற தப்பா சொல்லிட்டாங்க. இது நொங்கு, ஆனா இது எப்படி இருக்கும் தெரியல. இத்தனை நாள் ஆனே இல்ல இல்ல அதுதான் மாமா. இந்த தமிழ் கடைக்கு வந்து பூ எல்லாம் வாங்கிட்டு சாம்பிராணி அந்த மாதிரி ஐட்டம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோடனே குட்டீஸ் எல்லாம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு சுகன்யா ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஃபோனே அவங்க எடுக்கவே இல்லை 2 பேருக்குமே. சரி அப்போ பசங்கள்லாம் வெளியில் போகணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு அன்டைத்தில் அங்கே 11:30க்கும் என்னமோ வீட்டில் இருந்து கிளம்பணும். அவங்க வீட்டில் இருந்து அவங்க பீச்சுக்கு போயிட்டு அங்கே பீச்சில் இவங்க இளநீர் ஜூஸ் தான், இளநீர் ஏதோ ஒரு நொங்கு போட்டு ஏதோ ஒரு ஜூஸ் கேட்டாங்க. அது உமலசம் தான் குடிக்க போகலான்னு பார்த்தோம். அப்புறம் பசங்க பீச் போகணும் விளாட்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். இந்த கடையில் ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்தியன் ஐட்டம்ஸ், நம்மளோட ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிது. பீச்சுக்கு போய் இறங்கினா கடைசியில் எல்லாம் எங்கெங்கே இருக்க போது இது இளநீர் ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக அந்த இளநீர் ஜூஸ் இருக்க மாதிரி ஒரு கடை அங்கே பீச்சில் ஆல்மோஸ்ட் கேட்டாங்க. ஆண்டனிலாம் ஜூஸ் இருக்காங்க, அது இளநீர் ஜூஸ் மட்டும் இல்லை மற்ற ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பயங்கர குளிர்காத்தான் இருந்தது. பசங்களை விளையாட விட்டுட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். அவங்க ஜென்ஸ் ஒரு பக்கம் வாக்கிங் போயிட்டாங்க, நாங்கள் ஒரு பக்கம் வாக்கிங் போயிட்டோம். அப்புறம் டீ இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஒரு 1 o'clock 1:30க்கும் அங்கேருந்து மூவ் ஆனாங்க. ஏன்னா வந்ததே 11:30 என்னவோ தானே. நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்துட்டு இருக்காங்க மேல கீழே இப்பதான் வராங்க. ஒரு நைட்டு மாதிரி ஒரு ஃபீலே இல்லைங்க உண்மையிலே. கம்ப்ளீட்டாக அது ஏதோ திருவிழா, நம்ம ஊருக்கெலாம் ஏதோ தேரோட்டம் திருவிழாவுக்கு வந்த மாதிரி
சிட்டி வியூவும் இருக்குது, நல்ல ஹைவேஸும் இருக்குது, ஃபுல்லாக லைட்டிங் செமையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காற்று ஹெவியாக இருந்தது. எனக்குலாம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.